அப்போ இந்த காலகட்டத்தில் அவர் யோகத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உண்டு. அப்போ இந்த காலகட்டம் அவருக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். இப்போ இந்த நேரத்தில் சந்திரராகு சேர்க்கை நடக்குது. அப்போ இந்த சந்திரராகு சேர்க்கை இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு உறவுகளும் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பரிகாரத்தை பண்ணிக்கணும். அவர் எப்போ அவர் அந்த வக்ரகமாக இருக்கும் பொழுது கடகராசிக்கு அவர் வக்ரகம் பெறுவது சிறப்பு. அவர் அந்த சிறப்பான நேரத்தில் நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் நம்ம பரிகாரம் பண்ணும்போது பரிகாரம் ஏர்வையாயிடும். பரிகாரம் ஏர்வையாகும் பொழுது நமக்கு யோகமும் பாக்கியம் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா? பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எண்ணம், ஆதங்கம், இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்காதா, இந்த மாதம் நமக்கு யோகமாக இருக்காதா, இந்த மாதம் நமக்கு ஒரு பலத்தை தராதா அப்படின்ற ஒரு தன்மை. இப்போ கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தோம்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நமக்கு அஷ்டமமாக இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா சனி பகவான் இந்த இடத்துல வக்ரகம் பெற்றிருக்கிறார். வக்ரகம் பெற்றும்போது இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் அந்த அஷ்டமத்திலிருந்து அதனுடைய பார்வை சனி பகவானுடைய தீட்சணையும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போது அவர் பலமாக இருக்கிறவர் தான், இருந்தாலும் இந்த இடத்துல அவருடைய வக்ரகம் பெறுவதால் அவருடைய தன்மை கொஞ்சம் மாறும் பொழுது நமக்கு ஒரு பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அவர் யோகத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உண்டு. நல்லதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான காலம். அப்போது இப்போ கடகராசிக்கு விசேஷமான காலம். சரி, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். இப்போ சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் இல்லையா, நமக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வர வேண்டியதாக இருக்கும். சூரியன் எப்படி இருக்கிறார், வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரப்பது மட்டுமில்லை, சுக்கிர பகவானும் இருக்கிறார், புத பகவானும் இருக்கிறார். இப்போ இந்த புதத்தி யோகம், அதாவது பேசுவதும் சரி, யோசிப்பதும் சரி, சிந்திப்பதும் சரி, அப்போது ஞானத்தின் உச்சநிலை பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு. அப்போ இது பலம்தானே. நம்ம சூரியன் 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறதோட்டு நமக்கு ஒரு பலமா அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார், அதே போல் 2ஆம் அதிபதி ஆட்சி பெறுகிறார், அதுவும் பலத்தை தரக்கூடியது. அது மட்டுமில்லை, சூரிய புத சேர்க்கை நன்றாக இருக்கிறது. அதாவது சூரிய சுக்கிர சேர்க்கை. இங்கே சுக்கிரன் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய லாபாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அஷ்டமனம் பெறுவதாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய கெடுதல்கள் கடகராசிக்கு இல்லை, நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அவருக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். இப்போ இந்த நேரத்தில் சந்திரராகு சேர்க்கை நடக்குது. அப்போ இந்த சந்திரராகு சேர்க்கை இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு உறவுகளும், அப்போது வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்லா கணக்கு போட்டிங்கன்னா இந்த சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமத்திலேருந்து வெளிவரலை, ஆனால் வக்ரகம் பெறுகிறார். அப்போ இவருக்கு யோகமான ஒரு பலன்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை செய்கின்றார். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆளுங்க சொல்கிறதெல்லாம் சனி பகவானை திட்டுறது தான், கொடுக்கறதே அவர் தான், நல்லா வாழ வைக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே அவர் தான் செய்கிறார். ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கிரனும், சனி பகவானும் புதனும், சனி பகவானும் குருவும், சனி பகவானும் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இல்லாத பட்சத்தில் அந்த ஜாதகர் ஒரு கடுமையான ஒரு பாதிப்புகளை, அதோ கடுமையை சூழலை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீடு கட்ட முடியாது, வருமானம் இருக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு சனி பகவான் நீசமாக இருக்கிறார், அந்த சனி பகவானாக கூட எந்த கிரகங்களும் சேரலை. அப்போ சனி பகவான் தனிச்சிருக்கிறார்.
அந்த சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது பார்த்தோம்னா அவருக்கு வேலைகள் முழுமையாக செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு விதமான பதட்டங்களோ பயமோ, ஒரு விதமான மன அழுத்தம், சஞ்சலம், போராட்டம், விரக்தி, வேதனை, வலி இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். அப்போ சனி பகவான் யார், எப்படி இருக்கிறார்? கர்மகாரகன். அவருடைய கர்மாவை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும் நண்பா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒருவருக்கு நன்மையை செய்துவிட்டால் அந்த நன்மை 7 தலைமுறைக்கும் சென்று பயன் தரக்கூடியதாக இருக்கும். எதை செய்கிறோம்? நன்மையை செய்கிறோம். ஒருத்தரை படிக்க வைக்கிறோம். அந்த படிப்பு நம்மளுடைய தலைமுறைக்கும் நம்மளுடைய சந்ததிக்கு பாதுகாக்கும். ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள், ஒருத்தருக்கு புக்கு வாங்கி தரோம், ஒருத்தருக்கு நோட்டு வாங்கி தரோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ, பேனா, பென்சில், நம்ம என்ன இருக்குதோ அதை நம்ம ஒருத்தருக்கு ஒரு மனம் மகிழ்ந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து அவர்களை மனமகிழ செய்து விட்டால் நமக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு இதை சொல்கிறேன். நம்ம இந்த புக்கு வாங்குறதோ பேனா வாங்குறதோ அப்படின்னா, இந்த கடகராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னா, ஒரு டெஃபண்டம் ஸ்கூல் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றியவர்கள், இல்லை கை கால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள், இந்த குழந்தைகள், அவங்களாம் வந்து ஒரு ஸ்கூல், டெஃபண்டம் ஸ்கூல், ஒரு காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, ஒரு கை கால் அதாவது ஒரு பாதிப்பில் இருக்கிற குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதை ஒரு உணவாகவோ, இல்லை ஒரு ஸ்வீட்டாகவோ, ஒரு சாக்லேட்டோ, இல்லை அதாவது அவர்களுக்கு துணிமணியாகவோ, இல்லை புக்ஸாகவோ, பேனாகவோ, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சனி பகவான் கொடுப்பார். அப்போ இங்கே ஏன்னா இப்போ இந்த ஜாதகருக்கு சனி பகவானுடைய காரகம் பலமாக இருக்குது. அப்போ சந்திரனுக்கு 8 சனி பகவானுக்கு வக்ரகம் இருக்கிறார், நன்மையை தரக்கூடியவராக இருப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை, மீண்டும் அவர் வக்ரகம் முடிவில் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக இருப்பார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பரிகாரத்தை பண்ணிக்கணும். அவர் எப்போ அந்த வக்ரகமாக இருக்கும் பொழுது கடகராசிக்கு அவர் வக்ரகம் பெறுவது சிறப்பு. அவர் அந்த சிறப்பான நேரத்தில் நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் நம்ம பரிகாரம் பண்ணும்போது பரிகாரம் ஏர்வையாயிடும். பரிகாரம் ஏர்வையாகும் பொழுது நமக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். அப்போது சாதாரண நேரத்தில் நம்ம போய், அதாவது அவர் வக்ரகம் முடிவில் அவர் கோபமாக இருப்பாரான்னு பார்த்தோம்னா அந்த கோபம் தணிஞ்சிருக்கும். அப்போ அந்த காலகட்டம் நமக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும், பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக நல்ல நைஸாக நமக்கு போகக்கூடியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம், நம்மளால் கஷ்டத்தை தாங்க முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு சின்ன விஷயம் இதானே, ஓகே இதை நம்ம கேரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் பொழுது நாமளும் மனதளவில் உடலளவில் பாக்கியத்தோடு பலத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு இருப்போம். அந்த கர்மாவும் நம்மளை விட்டு கடக்கக்கூடியதாக இருக்கும். நேயர்களே, ஒவ்வொரு பரிகாரத்திற்கு பின்னிடும் 1000 அர்த்தங்களை வைத்துதான் நம் முன்னோர்கள் நமக்கு அந்த பரிகாரங்களை செய்தார்கள். அப்போ இந்த பரிகாரம் எல்லாம் இப்போ நான் சொன்ன பரிகாரமா? இல்லை. எம்பெருமான் இறைவன் எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா என்னுள் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை, ஏற்கனவே அவர் சொன்னதை உங்களுக்கு இப்போ சொல்லின்னு இருக்கோம். அவருடைய புத்தகத்தை நம்ம ஒவ்வொன்றும் நாம் படித்தோம்னாவே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அவருடைய கதைகள், அவர் நடமாடும் கர்ணன், நடமாடும் அதாவது தெய்வ பொக்கிஷம், அந்த நம்ம கலியுகத்தில் நம்ம அவரை வணங்க வேண்டிய ஒருத்தர், அவ்வளோ அற்புதமான ஒரு பாக்கியம். இந்த மடத்துக்கு போயிட்டு சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஒரு சில அதாவது கோபூஜைக்கு, கோமாதாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நம்மளால் முடிஞ்சது, நான் இதை செய்யுங்க, இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லலை. நம்மளால் தவிடு வாங்கி கொடுக்க முடியுமா? பசுமாட்டுக்கு ஒரு தவிடு வாங்கி கொடுக்க முடியுமா? வாங்கி கொடுங்க. ஏன் நான் வேத பாடசாலையிலையும் இந்த பெரியவா சன்னதிலையும் நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஜீவசமாதி இந்த இடத்துல போகும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமும் பாக்கியமும் பலமும் அதில் சேர்ந்துருக்கும்.
சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் இதை நான் இப்போ பசுமாடுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல சனி பகவானுக்கு சொன்னேன், 2வது பசுமாடுக்கு சொல்கிறேன்னா, லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார்? லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும். இது நன்மையை தரக்கூடியதா. செவ்வாய் குரு சேர்க்கை, குரு கேது தொடர்பு. அப்போது செவ்வாய் கேது தொடர்பு மனதைரியம், படபடப்பு, சஞ்சலம், போராட்டம். ஏன்னா பாக்கியாதிபதி 5ஆம் அதிபதி இல்லையா, மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் ஜீவசமாதி போயிட்டு நீங்கள் பசுமாட்டுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நேயர்களே, ஒவ்வொரு பரிகாரத்திற்கு பின்னாடியும் 1000 காரணங்களை ஒழித்து வைத்து ஒரு பரிகாரத்தை சொல்வார்கள். அப்போ நம்ம இந்த பசுமாட்டுக்கு ஒன்று கொடுத்தா போதுமா? அதனால் திருமூலர் சொன்னது, ஒரு பசுமயிருக்கு ஒரு கை உரை. அதாவது உன்னால் முடிஞ்சது எதுவுமே உன்னால் எதுவுமே பண்ண முடியலப்பா, ஒரு பசுமாட்டுக்கு அங்கே இருக்கிற புல்லை பிடுங்கி அதை கொடுத்துட்டு வா, உன்னுடைய தோஷம் போயிடும். சிவனுக்கு ஒரு பச்சை இலை, அதாவது என்னென்னா வில்வம், போகிற போக்கில் ஒரு பச்சை இலையை பறிச்சு காசு கொடுத்து என்னால் எதுவும் வாங்க முடியல, என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் எப்படி பண்ணட்டும்? எல்லாத்திற்கும் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இதை பண்ணு அதை பண்ணு, நீ கோடி கோடியாக கொடு, இதை பண்ணு அப்படின்ல. இருக்கிறவர்கள் செய்ய வேண்டும், இல்லாதவர்கள் இதை செய்ய வேண்டும். அப்போது இருக்கிறவன் நான் இதை பண்ணிட்டுமா இதை செஞ்சிட்டுமா அப்படின்னு கேட்டால் அவன் கர்மா போகாது. இதுதான் நம்ம தர்மத்துடைய தன்மை அமைப்பு நமக்கு கொண்டு வருது. யார் யாருக்கு எதை கர்மாக்கள் இருக்கிறதோ அந்த கர்மாக்களை அவர்கள் எவ்வாறு கழிக்கிறார்களோ அதன் அளவிலேயே அவர்களுக்கு பாக்கியமும் பலமும் வந்து சேரும். நல்ல பெரிய கோவில் கட்டக்கூடிய ஒரு அரசனாக இருக்கிறான். அவன் அந்த பணம், அவ்வளவு பணங்களை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த பணத்தை அவன் எடுக்க மனமில்லாமல் நான் இந்த பச்சிலையை வைத்து நான் பூஜை பண்ணட்டுமான்னா அவனுக்கு பலன் உண்டான்னா அந்த பச்சிலையை வைத்து பண்ணுவது அவனுக்கு பலன் உண்டு. இல்லைன்னா நம்மளுடைய மதம் அது இல்லைன்னா சொல்லாது. ஆனால் அவன் கர்மா போகுமா? போகாது. ஏன்னா அவனுக்கு உண்டான கர்மாவையும் இறைவன் கொடுத்துருப்பார். நம்மக்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாருன்னும் போதே அந்த பொருளுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்து அதை நம்மக்கிட்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதான்னு நம்மளை சோதிப்பார். நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குறோமே, இவன் நல்ல 4 பேருக்கு நல்லது செய்வானா, நன்மையை தருவானா அப்படின்றத நம்ம சோதிப்பார். அப்போது சோதிக்கும் பொழுது நம்ம அந்த சோதனையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதனால் நேயர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜீவசமாதி வழிபாட்டையும் அந்த பசுமாட்டிற்கு உண்டான தானங்களையும் செய்தீர்களானால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுபிட்சமும் ஆனந்தமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் டெஃபண்டம் ஸ்கூலில் போயிட்டு இல்லை கை கால் இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்தீர்களானால் உங்களுக்கு யோகமும் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.